பாருங்க. அதாவது பாகிஸ்தான் அணி நேற்று அமெரிக்க அணியோட வெண்டத்தோட அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாமா? ஆனா ஆப்கானிஸ்தான் அணியோட நிலைமை எப்படி இருக்க போகுது? முதலாவதா இந்த இந்த உலக கிண்ணத்துல வந்து வெளியேற போற அணியாக ஆப்கானிஸ்தான் இருக்கும். ஆஸ்திரேலியா இந்த உலக கிண்ணத்தினுடைய முதல் போட்டியில் விளையாட போறாங்க அயர்லாந்துக்கு எதிராக. இது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதை வர இப்ப சர்ச்சையா பேசுறேன். அடிக்கலன்னாலும் பிரச்சனை, அடிச்சாலும் பிரச்சனை. இந்தியாவோட விளையாடும் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தாங்க இந்தியாவுக்கு. பாகிஸ்தானோடும் அதை மாதிரி நேற்று நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஷைன் அஃப்ரீடியா பந்து வீச்சுக்கு எந்த அளவுக்கு ஓட்டங்கள் குவிக்கப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. ஷைன் அஃப்ரீடியா பந்து வீச்சு வந்து அந்த முதல் ஜோக்கர் பந்துகள் அதிகமா இருக்கும். இப்ப அதை காண கிடைக்கல. பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், யுஏஇ யுஏஇ யுஏஇ, யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ, இந்த மாதிரி தான் நேற்றைய நாள் முழுவதும் இருந்தது. எங்க விமலனா காலன்னு பாக்குறீங்களா? இந்த இதோ போன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம் சந்துரு. நேற்றைய போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக இருந்தது. அதோட இன்றைய போட்டி அதை விட முக்கியமா இருக்கு. நேற்று 191 இலக்குகள் பாகிஸ்தான் அணியால நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் எஸ்எஸ்சி மைதானத்தை பொறுத்தவரையில நமக்கு தெரியாது, ஏன்னா இதான் முதல் போட்டி, இரவு போட்டி. ஆனால் வர்ணனையாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா 170 தான் இதுல வெற்றி இலக்குக்கான ஓட்ட எண்ணிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட எங்களுக்கு தெரிஞ்சது முதலாவது போட்டியே பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் பகல் போட்டியா விளையாடியே அந்த ஓட்டத்தை பெற்றது, நெதர்லாண்ட்ஸ் அடித்தாடியது எல்லாத்தையும் பார்க்கின்ற போது ஒரு 150 170 ஓட்டங்களை எஸ்எஸ்சியில் பெற்றால் வெற்றி பெறுவதற்கு போதுமாக இருக்கும் என்பது ஓரளவு தெளிவாக தென்படுகின்றது. இரவு நேரத்திலும் என்ற அடிப்படையிலும் பாகிஸ்தான் 190 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொஞ்சம் அவர்களுக்கு பலமாக அமைந்து கொண்டது. பலம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பந்து வீச்சாளர்களுக்கு எஸ்எஸ்சி மைதானம் சாதகத்தன்மையினை வழங்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதுலயும் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு சுழல் பந்து வீச்சுக்கு தான் மிகப்பெரிய சாதகமா இருக்கு. சாதாரணமாக எஸ்எஸ்சி மைதானம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம் டெஸ்ட் விளையாடுகின்ற காலங்களில் இருந்து. எனவே அது ஓட்டங்களை ஓரளவு சராசரியாக பெறலாம், ஆனால் சுழல் பந்து வீச்சாளர்கள் உருட்டி எடுப்பார்கள். நேற்றைய தினமும் ஓரளவு அது நடைபெற்றிருந்தது. பாகிஸ்தான் அணி அடித்தாடி ஓட்டங்களை பெற முயற்சித்த வேளையிலும் இடையிடையே விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. ஆனால் சமாளித்துக் கொண்டார்கள். குறிப்பாக பபர் அசாம் கடந்த போட்டியிலும் கொஞ்சம் சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். பெரிய அளவில் ஓட்டங்களை பெறவில்லை என்று. நேற்றைய போட்டியில் 46 ஓட்டங்களை பெற்றது அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு 4 ஓட்டத்தை அடிச்சு அரைச்சதமாக அதை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். அதாவது ஒரு 4 ஒரு 6 ஓட்டம் இவ்வளவுதான் அவருடைய அந்த ஓட்ட அணிக்குள்ள இருந்ததுன்ற அதை வர இப்ப சர்ச்சையா பேசுறேன். அடிக்கலன்னாலும் பிரச்சனை, அடிச்சாலும் பிரச்சனை. கொஞ்சம் டைமை கொடுங்கப்பான்றதை மட்டும்தான் சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரையிலும் சந்துரு, அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் மிக குறுகிய காலத்துக்குள் மிகப்பெரிய அளவில் இன்னும் வளர்ச்சி காண்கின்ற அணியாக சவால் தரக்கூடிய அணியாக அமைய போகின்றது என்பது சவால் அமைய போவதில்லை, அமைஞ்சிருக்கு. ஏன்னா அமெரிக்க அணி எல்லா அணிகளுக்கும் இப்ப இந்தியாவோட விளையாடும் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தாங்க இந்தியாவுக்கு. பாகிஸ்தானோடும் அதை மாதிரி நேற்று நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஷைன் அஃப்ரீடியா பந்து வீச்சுக்கு எந்த அளவுக்கு ஓட்டங்கள் குவிக்கப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. 42 ஓட்டங்கள். அதே மாதிரி சந்துரு, நேற்றைய தினம் 158 ஓட்டங்கள், 8 விக்கெட் இழப்பிற்கு. விக்கெட்டுகளை பார்த்தீர்கள், இறுதி நேரத்தில் தான் விக்கெட்டுகள் வீழ்ந்தன. அதாவது அவர்கள் பந்துகள் அதிகரிக்க ஓட்டங்களை அதிகமாக பெற வேண்டும் என்ற பிரஷர் வரும்போதுதான் ஆட்டம் இழந்தார்கள். ஆனால் முன்வரிசையில் பார்த்தீர்கள் என்றால் 123 ஓட்டங்களை பெற்ற வேளையில் தான் 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. இது உண்மையில் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அமெரிக்கா மற்றும் இந்த உலக கிண்ணத்தில் விளையாடுகின்ற நாங்கள் சிறிய அணிகள் என்று சொல்கின்ற அணிகளுக்கு பெரிய அணிகளோடு போட்டிகள் வழங்கி அந்த அனுபவத்தினை உருவாக்கி கொடுத்தால் மிகப்பெரிய அளவில் இந்த பெரிய அணிகள் எல்லாரையும் அடித்து துவைத்து விட்டு போவார்கள். அது நடக்கும் கட்டாயம். தனியை இவ்வாறான உலக கிண்ணங்களில் மாத்திரம் வாய்ப்புகளை வழங்காமல் ஏனைய போட்டிகளிலும் இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும். வழங்கினால் இவர்கள் எல்லோருமே பெரிய அணிகளுக்கு சவால் கொடுக்கின்ற அணிகளாக வருவார்கள். கிரிக்கெட் இன்னும் சுவாரஸ்யமாக விறுவிறுப்பானதாக மாறும். கண்டிப்பா விறுவிறு பண்றதை விட ஒரு சில அணிகள், ஒரு சில நாடுகளுக்கு இடையில இருக்கிற முருகல்கள், இதனால வந்து ஒரு அந்த டூரே வந்து பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு. இதனால இன்னும் அதிகமான நாடுகள் கிரிக்கெட்டுக்குள்ள வந்தா தான் ஓகே, ஒரு அணி இல்லைன்னாலும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கும். இது கடந்த நாட்களை நாங்க பார்க்குற ஒரு விஷயம். நேற்றைய போட்டியை பொறுத்தவரை நான் சும்மா அவதானிச்ச ஒரு விஷயம், அதிகமான சுழல் பந்து வீச்சாளர்களை எஸ்எஸ்சி மைதானத்துல பயன்படுத்தினா இந்த போட்டியில ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர் போது ஒரு 12 ஓவர்களை சுழல் பந்து வச்சு பயன்படுத்தினா என்ன இல்ல பாக்கலாம், 12 14 15 வரையும் கூட போகலாம். அதான் நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில நேற்றைய ஷைன் அஃப்ரீடியா பந்து வீச்சுக்கு அவ்வளவு ஓட்ட எண்ணிக்கை கிடைக்கப்பட்டது. அதுக்கு பதிலாக ஒரு சுழல் பந்தை பயன்படுத்தி இருந்தால், ஆனா நான் நேற்று பார்த்த இன்னொரு அவதானிச்சது, ஷைன் அஃப்ரீடியா பந்து வீச்சு வந்து அந்த முதல் ஜோக்கர் பந்துகள் அதிகமா இருக்கும். அதாவது ஸ்விம் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு இடத்துல இருந்து டேர்ன் பண்ணக்கூடிய பந்து வீச்சுகள். ஆனா இப்ப அதை காண கிடைக்கல. நேற்றைய போட்டியில சாதாரணமான ஒரு வேக பந்து வீச்சுமா தான் இருந்தது.
அதான் ஆடுகளமும் அதுக்கு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும். அது இல்லாமல் போயிருக்கலாம். இதே மாதிரி சொந்து நேற்று நாங்கள் பாகிஸ்தான் அமெரிக்காவை மாத்திரமல்ல, ஐக்கிய அரபு அமீரகம் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்க்க வேண்டும். அந்த போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகம் 173 ஓட்டங்களை பெற்றுகிறது. மிக 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 அதாவது இலகுவா நியூசிலாந்தினுடைய பந்து வீச்சுக்கு அந்த அளவுக்கு யுஏஇ அணி துடுப்படுத்த ஆடி இருந்தது நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில. இது பார்க்கும்போது நான் நினைச்சேன், ஓகே நியூசிலாந்துக்கு இன்றைக்கு ஒரு காட்ட போறாங்கன்னா நான் நினைச்சேன் நடந்துருமோன்னு பாக்க நியூசிலாந்து மறுபக்கமாக மற்ற பக்கமாக சம்பவத்தை. ஆனா யுஏஇ அணியின் துடுப்பாட்டம் மிக சிறப்பா இருந்தது. ஆனால் பந்து வீச்சுல மிக கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா நியூசிலாந்து அணியோட போட்டு ஒரு அணியோட அதை நாம ஒப்படையிலாது, மற்ற அணியோட விளையாடும் போது தான் பார்க்கலாம். நாங்கள் இந்த அணிகளிடமிருந்து வளர்ச்சிகளை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் விளையாடுகின்றார்கள், இந்த ஓட்டங்களை அவர்கள் பெரிய அணிகளோடு 50-60க்குள்ள ஆட்டமிழக்காமல் 150, 170, 180 ஓட்டங்களை பெறுகின்றார்கள் என்பதே பெரிய விஷயம். அதான் நியூசிலாந்துக்கு எதிராக 180 ஓட்டங்களை நெருங்குறது யுஏஇ அணி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பலமான ஓட்ட எண்ணிக்கை தான். அது அதாவது T20க்கு ஒரு மிகப்பெரிய பலமான ஓட்ட எண்ணிக்கை. அதுதான் அது சந்துரு. நாங்கள் இன்றைய போட்டிகளுக்கு போறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், ஐசிசி வனிது ஹசரங்க இல்லை என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. நேற்று நாங்க சொன்ன விஷயம், அது மாலை வேளையில உத்தியோகபூர்வமா ஐசிசிக்கு நேற்று நான் 9:41 ஐசிசி அறிவித்திருந்தது வனிது ஹசரங்க இலங்கை அணியால் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்று. அதாவது அவருக்கு பதிலாக துஷான் ஹேமந்த் அணியில் இணைக்கப்பட்டிருக்கின்றார். அது உத்தியோகபூர்வமாக இப்பொழுது உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தில் சந்துரு, நாங்கள் இன்னும் உபாதை அடைந்த வீரர்களை இலங்கை அணி நம்பிக்கொண்டு ஓடுகின்றது என்பதுதான் இப்பொழுது பெரிய சிக்கல். துஷ்மாந்த சமீரவை நாங்கள் பாதுகாக்கின்றோம், பல போட்டிகளில் விளையாடவில்லை, சில போட்டிகளில் மாத்திரம் விளையாட வைக்கின்றோம், உபாதை அடைந்து விடுவார்கள். வனிது ஹசரங்கவுக்கு இதே மாதிரியான நிலைமை. எனவே உலக கிண்ணம் இப்படியான போட்டிகள் வருகின்ற வேளையில் முக்கியமான வீரர்கள் அணியை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்றால், ஒன்று அவர்களின் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களை பாதுகாத்து அவர்களை எவ்வாறு வளர்த்தெடுப்பது, அவர்களுடைய உடல் உபாதைகளை கட்டுப்படுத்த அல்லது அவை வராமல் இருப்பதற்கு எவ்வாறு தடுக்க வேண்டும் என்ற நடவடிக்கைகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். வளர்ச்சியில் இன்னும் ஒரு அது பாதிப்பை தருகின்ற ஒரு விஷயமாக இருந்து கொண்டே இருக்கும். இது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்க போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை தாண்டி இன்னும் நேற்று ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். அதாவது பாகிஸ்தான் அணி நேற்று அமெரிக்கா அணியோட வெண்டத்தோட அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்குன்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாமா? கிட்டத்தட்ட என்றால் இந்தியாவோட தோல்வி அடைந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்கு. நபீபியா அணிக்கான போட்டி. நபீபியா அணியோடு இலகுவாக வெற்றி பெற்று விடுவார்கள். இவர் நபீபியாவோட தோல்வியினை சந்தித்தாலும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லலாம். எனவே பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட 2வது சுற்றில் கால் பதித்து விட்டது என்று சொல்லலாம். நியூசிலாந்துக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. நியூசிலாந்து இரண்டு போட்டிகள்ல வந்து. ஆனா ஆப்கானிஸ்தான் அணியோட நிலைமை எப்படி இருக்க போகுது இன்று? அதுதான் ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஆப்கானிஸ்தானுக்கு முதல் 2 போட்டிகளுமே அவர்களுக்கு அமைந்திருக்கின்ற போட்டிகள் கடினமான அணிகளோடு. முதலாவது போட்டி நியூசிலாண்டோடு தோல்வியினை சந்தித்து விட்டார்கள். இன்றைய தினம் முதல் போட்டி காலை வேளையில் தென்னாப்பிரிக்காவோடும் தோல்வியினை சந்திப்பார்களாக இருந்தால் நன்றி வணக்கம், போயிட்டு வாருங்கள் என்ற முதலாவதா இந்த உலக கண்டத்துல வந்து வெளியேற போற அணியாக ஆப்கானிஸ்தான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார்கள். முற்றுமுழுதாக உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டால் இந்த தோல்வி அவர்களுக்கான வாய்ப்பை அதிக அளவில் இல்லாமல் செய்துவிடும். ஆனால் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிக்கு அகமதாபாத்தில் வைத்து இன்றைய தினம் இந்தியாவில் டஃப் கொடுக்குமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் மறுபுறத்தில் தென்னாப்பிரிக்கா அணி அசுர பலத்தோடு இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக மிகப்பெரிய பலமா இருக்காங்க. இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான போட்டி 6 பிரேமதாஸ் மைதானத்தில் நடக்க போகுது. ஆஸ்திரேலியா இந்த உலக கிண்ணத்தினுடைய முதல் போட்டியில் விளையாட போறாங்க அயர்லாந்துக்கு எதிராக. ஆஸ்திரேலியா போட்டிகளில் வந்து இறங்கினாலே, அது உலக கிண்ணத்தில் இறங்கினாலே எல்லாரும் மொழி பிதுங்க நாங்கள் போட்டிகளை பார்க்க வேண்டும். ஆஸ்திரேலியாவை தான் எல்லோருமே குறுன்னு பார்த்துருப்பாங்க, என்ன பண்றாங்க, எப்படி அடிக்கிறானுங்க, ஐயோ வந்துட்டானுங்களே, அடிச்சு துவச்சு கப்ப தூக்கிட்டு போயிடுவாங்களே, இவங்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்றுதான் முழு நாடு சேர்ந்து ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு இருக்கேன். அதனால அயர்லாந்து அணி ஆஸ்திரேலியாவுக்கு அவ்வளவு பெரிய இதா இருக்க போறதில்ல, அவ்வளவு பெரிய டஃப் கொடுக்க போறதில்லை. ஓரளவு சிறப்பாக விளையாடுவார்கள். அதே மாதிரி இரவும் இன்றைய தினம் நல்ல போட்டி ஒன்று இருக்கு. இந்தியாவில் இருக்கு மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து அணிகளுக்கு போட்டி. 2 அணிகளுமே தங்களுடைய முதல் போட்டிகளை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த குழுவில் இந்த 2 டீமும் தான் டஃப்பான டீம். அப்ப இவங்கள் யார் முதலாவது இடத்தினை பெற்றுக்கொள்ள போகின்றார்கள் என்பதற்கான போட்டி ஒன்று இருக்கும். ஆனா நம்ம மேற்கிந்திய தீவுகளை பற்றி தானே நாம எதுவுமே சொல்ல முடியாது. மேற்கிந்திய தீவுகள், இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் எப்படி என்ன கோணத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஊகிக்கே இயலாத அணிகள் 3. மேற்கிந்திய தீவுகள் என்று இங்கிலாந்தை வெற்றி பெற்றுட்டு அதுக்கு பிறகு போயிட்டு ஸ்காட்லாண்டையும் நேபாளத்தையும் இத்தாலியையும் தோல்வியினையும் சந்திக்கும்.
அதனால நாங்கள் மேற்கிந்திய தீவுகள் இப்படி எல்லாம் செய்துட்டுதுன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஆனா மேற்கிந்திய தீவுல நீங்க இப்ப குறைச்சு மதிப்பிட இயலாது. ஏன்னா மேற்கிந்திய தீவுல அணி மிக பலமா இருக்கு. கடந்த நாட்கள்ல இருந்த பெறுவர்கள் போட்டியில் ஸ்காட்லாண்டோடு சிறப்பாக மிக சிறப்பான முறையில் விளையாடினார்கள், துடுப்படுத்த ஆடினார்கள், அடித்தாடினார்கள். எனவே அவர்கள் இன்றைய தினம் இங்கிலாந்துக்கும் அதே டஃப்பை கொடுப்பார்களா அல்லது இங்கிலாந்தின் அடித்தாடும் டஃப் அந்த அடித்தாடுகின்ற இறுக்கமான துடுப்பாட்டத்தினை இன்றைய தினம் இங்கிலாந்து முழுமையாக வெளிப்படுத்துமா? இவற்றில் தான் இன்றைய போட்டி தங்கி இருக்கு. இன்னைக்கு 3 போட்டிகளும் மிக மிக முக்கியமான போட்டிகள், சுவாரஸ்யமான போட்டிகளா இருக்கும் அப்படின்னு தான். நேற்றைய போட்டியும் அதுக்கு விதிவிலக்கில்ல. நேற்றைய போட்டியும் நல்ல சுவாரஸ்யமான போட்டிகளா தான் இருந்தது. உலகக்கிணம் தொடங்கி இத்தனை நாட்களில் நடந்த எந்த ஒரு போட்டியுமே விறுவிறுப்பு இல்லை, சுவாரஸ்யம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. சகல போட்டிகளுமே முந்தியெல்லாம் உலகக்கிணம் வந்துவிட்டா நாங்க முக்கியமான போட்டிகளை மாத்திரம் பார்ப்போம், மிச்சத்தை பார்க்க மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா இப்ப எல்லா போட்டிகளுமே பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அதுதான் கட்டம். அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த சுற்றுல மிக பிடிச்சு கொண்ட 2 அணிகள் இப்ப விளையாடுனதுல 3 அணிகள். நேபாள், அடுத்தது UAE நேற்றைய போட்டி, அடுத்தது USA. இந்த 3 அணிகளும் வந்து ஒரு அடுத்த உலகம் வரும்போது மிகப்பெரிய ஒரு பலமான அணிகளா இருக்கும். எல்லா ஆசியாவில் இருக்க முன்னணி அணிகளுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. ஓகே, இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்த்த முக்கியமான விஷயங்கள். நீங்க பிஸியா இருந்தீங்க, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அதனாலேயே இல்ல இதுல வந்து இன்னொரு இறுதியாக ஒரு விஷயம், இலங்கை அணி இந்த வனிரு ஹசரங்க இல்லாத இந்த விஷயம் வந்து ஓகே, ஒரு சுழல் பந்து வீச்சாளர், ஒரு துடுப்பாட்ட வீரர் இல்லாம போறாரு. மற்றபடி இலங்கை அணி பலம் எப்படி இருக்க போகுது அடுத்த போட்டிகள்ல? அடுத்த போட்டி துஷான் ஹேமந்த விளையாடுகின்ற வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுமாக இருந்தால், துஷான் ஹேமந்தவும் துடுப்படுத்த ஆடக்கூடியவர், சுழல் பந்து வீச்சாளர், வரிந்து போன்று பந்து வீசக்கூடியவர். மேலதிக பலம் அவருடைய களத்தடுப்பினாலும் ஒரு 10-15 ஓட்டங்களை அவர் சேமித்துக் கொடுப்பார். எனவே துஷான் ஹேமந்த கடந்த காலங்களில் சரியாக பாவிக்கப்படவில்லை என்பதும் இங்கே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இதே வேளையில் ஏன் வியாஸ்காந்தை இந்த அணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை என்ற பேச்சுக்களும் பரபரப்பாக பேசப்பட்டதாமா. நான் நேற்றும் பார்த்தேன். அதாவது வனிரு ஒரு சுழல் பந்து வீச்சாளர், அதே போல அவரும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வியாஸ்காந்த் நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் சொல்லி இருக்கின்றோம், வியாஸ்காந்த் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு துடுப்பாட்ட ஆப்ஷன் என்பதையும் இதில் பார்த்திருப்பார்கள். துடுப்படுத்த ஆடக்கூடிய ஒருவராக தேவை என்று வியாசம் கூட இப்பொழுது துடுப்பாட்ட வீரராகவும் தன்னை சகலத்துறை வீரராகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நான் எல்லாமே சொல்கின்ற வியாஸ்காந்த் பற்றி நாங்கள் நீண்ட விஷயங்களை அலசி ஆராய்ந்து சர்ச்சைகளை உருவாக்க தேவையில்லை. பொறுமை காத்திருங்கள். இது ஒன்றுதான் வியாஸ்காந்தின் விஷயத்தில் நான் எல்லோருக்குமே சொல்கின்ற விடயம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற சகல விஷயங்களும் நடப்பதற்கான காலம் மிக அண்மையில் இருக்கின்றது. ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நாளை நேரடியாக சந்திப்போம்.